அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி சேமியாவை வச்சு எப்படி ஒரு டிஷ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ராகி சேமியாவை தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு அவிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நறுக்கின பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். வெங்காயம் நல்லா இந்த பதத்துக்கு செவந்ததுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த ராகி சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஒரு மூடி அளவுக்கு நான் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மசாலா சேமியா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.